இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனி யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் பை தி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். இதில் டிஸ்அட்வான்டேஜில் இருந்து நீ நேர்மாவாவோ மறுமுக மദ്രസിன் ஹிடன் அஜெண்டாலேயோ நீ எதாவது ஸ்டூடெண்ட்டை ரேக் பண்ணாலோ நீ வந்து நார்த்தோட சொசைட்டியும் சவுத்தோட சொசைட்டியும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சவுத்தில் இது மாதிரி ரிஃபார்ம்ஸ்லாம் 91 முன்னாடியே ஆகிடுச்சு. கரெக்ட். ஸோ யூ ஆர் 60 when I was 23 itself 69 ரிசர்வேஷன் இப்போ நியர்லி ஓப்பன் கேட்டகரியில் ஒரு 10% தான் இருக்கும். செகண்ட் ஸ்டெப்பு தமிழ்நாட்டில் பண்ண மாதிரி தெருவுக்கு 4 காலேஜ் திறந்துருக்கு. ஆமாம், ஏன் ப்ரைவேட் செக்டர் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? ஏன்னா டிமாண்ட் இருக்கான்னு பயந்தான். தெருவுக்கு 4 காலேஜ் திறந்துருக்கு. ஒன்ஸ் தெருவுக்கு 4 காலேஜ் திறந்தா சர்தார்ஜி இன்னொரு ஸ்டெப் பண்ணோம். சர்தார்ஜி நான் சொன்னேன், அப்பா கை நாட்டு வச்சாலே அப்போவே 4 லட்ச ரூபா லோன் கொடுன்ட்டான். இப்போ ஒரு 6-7 லட்ச ரூபாய் நீ லோன் கொடுக்கலாம். தட் இஸ் யுவர் ஃபாதர் கம்ஸ் இன் கேரண்டி. தெர் இஸ் நோ கேரண்டி. படிக்கலை நான் இருக்கேன் உள்ளே ஐயான்னு கையை வச்சாலே லோன் கொடுத்துருந்தான். ஸோ அதை பண்ணிட்டாரு. இதை பண்ணோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு 2 இயருக்கு இன்ட்ரெஸ்ட்டையும் அவர் சப்சிடியாக கொடுத்துட்டாரு. ஸோ இந்த பேல்புரி விற்கிற பையன்லாம் கூட காலேஜில் வந்து சேர்கிற மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ ஹீ சால்வ் தி சப்ளை ப்ராப்ளம். ஸோ இருங்க, ஒரு டவுட் எனக்கு. அப்படின்னா நம்ம நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அந்த இது பாலிசி எனாக்ட் பண்ணும்போது தான் நம்ம சவுத் இந்தியாவில் இவ்வளோ ப்ரைவேட் காலேஜ் வர ஆரம்பிச்சது. இருந்தது ப்ரைவேட் காலேஜ், ஆனால் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆமாம் அப்படியே பெருசாக வளர்ந்து தெருவுக்கு 4 காலேஜ் ஆகிடுச்சு. அதே டைமில் ஏன் நார்த் இந்தியாவில் வளரல? டிமாண்ட் இல்லை, அவன் போடலை. ஸோ இங்கே தெருவுக்கு 4 அட் ஒன் டைம் தமிழ்நாட்டில் மட்டும் 550 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது. ஆமாம், ரைட்டாக தெருவுக்கு 4 இன்ஜினியரிங் காலேஜ். ஆமாம். ஸோ யார் வேணால் எந்த கோர்ஸ் வேணால் படிக்கலான்னு பண்ணிட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்க, பவருக்கு வந்தப்புறம் அதில் தான் நிறைய என்பிஏ ஆடுது. அதனால் முதல்ல அந்த ஸ்டூடெண்ட் லோனில் கை வச்சிட்டோம். செக்யூரிட்டி இருந்தால் தான் லோன் கொடுப்பேன்ட்டோம். நான் இதை மன்மோகன் சிங்கை நேரம் ஒரு வாட்டி பார்த்தேன்ல அவரை. நீங்கள் கூட வெள்ளையே எனக்கு வச்சுட்டாங்களே செக்யூரிட்டி ஒன்று. வெரி சேட் டே ஃபார் யூ. பரவாயில்ல, நீங்கள் பார்த்தீங்க, அது சந்தோஷம். அவர்கிட்ட தான் இதை கேட்டபோது அவர் என்ன சொன்னார், கார்பரேட் என்பிஏயோட இந்த என்பிஏ ஃபார்லெஸ். ஆமாம், மொத்தம் படித்தா கூட நல்லதுன்னு. நம்ம ஊர் இந்த சரவணன் ஒரு பையனுக்கு பண்ணி கொடுத்தியே நீ. ஆமாம், முசிறியில் அந்த பையன் ஒரு சின்ன ஏழை விவசாயியோட பையன். அப்பா கை நாற்று வச்சாலும் லோன் கொடுத்துட்டான். நம்ம ராஜேஷோட அமிட்டி யூனிவர்சிட்டியில் படித்து 7,000 ரூபா சம்பாதிக்க வேண்டியவன் $7,000 சம்பாதிச்சுன்னு இருக்கிறான். மனம் ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கான். அதுதான் அவர் கண்ட கனவு. நீ என்ன பண்ணிட்ட, அவன் கை நாற்று வச்சு படிக்க முடியாதுன்ட்டு அவனும் கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டான். அவனுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு சீட்டு கிடைக்கல. அதுலேயே கடுப்பில் இருக்கான். அந்த கடுப்பெல்லாம் அவனை ரேகிங்கில் காட்டுவான். ரைட்டா? இப்போ வந்து இது வந்து டீச்சிங்க்கு போகும். அவனுக்கு ரிசர்வேஷனில் பெட்டர் வேலை கிடச்சிரும். இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு வேலை கிடைக்காது. அந்த கடுப்பெல்லாம் அவனை காட்டுறது, அவனோட உட்காந்து சாப்பிடாம இருக்கிறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு. இப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு ஈக்குவாலிட்டி கமிஷன் வந்துருச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஈக்குவாலிட்டி கமிஷனே இருக்கக்கூடாது. இப்போவே வந்து கம்ப்ளைண்ட் சட்டத்தில் எங்கேயுமே ப்ரொவிஷன் கிடையாது. தப்பாக ப்ராசிக்யூட் பண்ணிட்டா என்ன ஆகுங்கிறதுனா ப்ரொவிஷன் கிடையாது. இட்ஸ் அப் டு யூ டு ப்ரூவ் தட் in a court that my prosecution is wrong. ஆனால் இத்தனை நாள் இருந்த அதிகார பலம் கையை விட்டு போயிடுச்சு. இது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தேன்னா இன்னைக்கு 25 years later தமிழ்நாடு சொசைட்டி ஹஸ் இம்ப்ரூவ்டு குவைட் அ பிட். ஆமாம், நீங்கள் வந்து இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்குன்னா இதுதான் காரணம். டவுன் சவுத் ஐடி ஹப் இதுதான் காரணம். கர்நாடகா அண்ட் மெட்ராஸ் ஐடி ஹப் ஆனதுக்கு இதுதான் காரணம். நீ பர்ஃபெக்டாக படிக்காட்டாலும் அரைகுறையாக படித்து அவன் ட்ரெயின் பண்ணி உன்னை வேலைக்கு சேர்த்துட்டான். புரிஞ்சுடும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்டரை ஸ்க்ராப் பண்ணுங்கிறான். நியாயமாக இருக்குது கேட்குறது. இப்போ இந்த ஆர்டரை ஸ்க்ராப் பண்ணுங்கிறான். இதில் இன்னும் ஏன் பெரிய ப்ராப்ளம்னா, இந்த தகராறு பண்ணுறவன்னா கோர் ஓட் பேஸஸ் ரூலிங் பார்ட்டி. இவனோட 10% ஓட்டு வச்சுட்டு தான் மற்ற ஓட்டெல்லாம் பிடிக்கிருக்கான். ஸோ இப்போ இந்த ஓட்டு நம்மளுதுன்னு தெரிஞ்சப்பறம் இப்போ வந்து ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டான்னா, கேஷ் வைஸ் சென்சஸ்ஸு யாருக்கு எவ்வளோங்கிறத பேச ஆரம்பிச்சிட்டான். இவங்க சென்சஸே இல்லாமல் அமுக்கின்னு இருந்தாங்க. இவன் கேஷ் வைஸ் சென்சஸ் எடுத்து எந்த ஜாதி எவ்வளோ இருக்கோ
அவ்வளோத்துக்கு சீட்டை கொடுன்ட்டான். உனக்கு புரிஞ்சிருச்சுல பண்ணி. புரிஞ்சிடுது. நீ பிராமின் 2% உனக்கு 2% தான் கவர்மெண்ட் சீட்டு. கரெக்ட். நீ வந்து 50% கவர்மெண்ட் சீட்டை வாங்க முடியாதுங்கிறான். அது உண்மைதான். ரைட்டா? அது கரெக்ட் தான். ஏன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரில் ஒரு பேக்வர்ட் கிளாஸும் இல்லை, ஏன் தலித் இல்லைன்னு கேள்வி கேட்குறான். அதான். ஸோ அந்த 24லேயே அந்த மூமெண்ட்டு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துட்டாங்க. இன்னும் டபுள் டவுன் பண்ணி அதை கேட்குறான். ஸோ இந்த பேஸ் நம்மளுது தானே, நம்ம அந்த பேஸையும் ஹாப்பி பண்ணுறதுக்கு இதை பண்ணலான்னு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பேஸ் வந்து கோச்சின்னு ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் கொடுத்து அடுத்த ரீசன்ட். இது முதல்ல. அதே சமயத்தில் என்னென்னா 4 ஒரிஜினல் சங்கராச்சாரியாவில் ஒரு சங்கராச்சாரியா இருக்கார். அவர் என்னடான்னா அத்வைத்தம் பேசுவார், எப்போ பார்த்தாலும் மோதியை கேள்வி கேட்பார். அவர் பேர் சுவாமி முக்தானந்தோ பேர், ஜோஷர் மெட்டோட சீஃபு. அவர் வந்து சாயி ஸ்நான்னு ஒன்று இருப்பாங்க, கங்கையில் அமாவாசை அன்னைக்கு குளிக்கணும். அவர் ரொம்ப வருஷமாக குளிச்சுட்ருக்காரு. அவரை பல்லக்கில் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த வாட்டி பல்லக்கில் வரைச்ச போலீஸ்காரன் அவரை நிறுத்திவிட்டான். நீ சங்கராச்சாரியான்னு ப்ரூவ் பண்ணுன்ட்டான். கோவம் வந்திருக்குமே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டாக்கூர் சன்னியாசி யார், சீஃப் மினிஸ்டர், அவன் பிராமின் சன்னியாசியை அடிச்சுட்டான்னு 2வது ப்ராப்ளம். அங்கேயே 3வது ப்ராப்ளம் என்னென்னா, வாரணாசியில் பழைய கோவில்லாம் ஏதோ இடித்து அவன் வந்து ஒரு காட்டை சரி பண்ணுறேன்ட்டான். நீ ரிலிஜனோட கவர்மெண்ட்டு பெட்டராக தெரியும்னு எப்படி இடித்த அப்படின்னு அவங்க ஒரு தகராறு. இது 3 தகராறுனால தான் யூபி நார்த் இந்தியாலாம் பற்றி இருந்துட்டுருக்கு. என்னதான் சொல்ல எனக்கே தெரில. ஸோ தமிழ்நாட்டில் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, நம்ம சுஜித் மாத்திரம் ஃபவுண்டேஷனு, சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வருஷத்துக்கு 1500. என்ன இதில் ஐரனினா, தமிழ்நாடு தான் மெஜாரிட்டி ஹிந்துஸ். தமிழ்நாடு ஹேஸ் த லார்ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டெம்பிள்ஸ். சரிங்களா? எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க லாஜிக் சொல்ல பிரகாரம் இங்கே தான் தே ஷுட் பி டூயிங் வெல். ஆனால் இங்கே தான் அவங்க இருக்கிறதுலே அட்ரஸ் இல்லாமல் இருக்காங்க. அந்த இதில் என்னென்னா, இந்த 2 ஃபவுண்டேஷனும் ஒரு 1000-1500 ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி நல்லா மார்க் வாங்கியிருந்தா ஃப்ரீ எஜுகேஷன் வேலை ரெடி பண்ணிட்டான். ஏன் ஃப்ரீ எஜுகேஷன்னா எப்படி வாங்குறாங்கன்னா, இந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இப்போ ஒரு 500 காலேஜ் ஆகிடுச்சுல்ல, ஒரு காலேஜுக்கும் இன்னொரு காலேஜுக்கும் போட்டி. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் எங்கள் காலேஜில் படித்து ரேங்க் வாங்கினா இன்னொரு 4 பேர் எங்கள் காலேஜுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு markets have gone to that level where 2000 kids are being admitted free. So the south is going in some other direction. ஏன்னா மெயின் ரீசன் வந்து நம்ம ரிலிஜனையும் சொசைட்டியும் ஸ்டேட்டையும் தனியாக பிரிச்சிட்டோம். ஆமாம், இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். இதனால தான் சொல்கிறதுனா, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, உனக்கு என்ன தெரியும், நல்ல கடவுள் நம்பிக்கை தான். ஆனால் ரிலிஜனையும் ஸ்டேட்டையும் பிரித்தாதான் இது உருப்படியாக இருக்கும். இல்லாட்டா இது ப்ராப்ளமில் போய் முடியும். தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.